ரமேஷ் உள்ள போ. நீங்க இங்க பாருங்க, நீங்க போகணும். சொல்லுப்பா. கிட்ட கையில வச்சிருக்கேன். அறுவடை வரும்போது வேவிக்கிறது ஒரு அண்டாவை பண்ணுங்க 250 நான் ஒரு ஏக்கருக்கு 250 வேவிச்சு பாலிஷ் பண்ணாக்க அதுக்கு 150 வேக்காடு பண்ணாதே மஞ்சள் வந்து வேவிச்சாத்தாலே அதை வேவிச்சு காய வைக்கிறதுக்கு 20 நாள் ஆயிடும். மஞ்சள் காயறதுக்கு எப்பொழுதுமே வந்து சமமான தரை பூமியில காய வச்சோம்னாக்க அது காய்ச்சி உலர்த்தி எடுக்கிறதுக்கு சரியா 20 நாள் 25 நாள் ஆயிரும். வெயில் காலமாக இருந்தா 20 நாள் ஆயிருங்க. வெயில் கொஞ்சம் கம்மியா அடிச்சு பண்ணா 25 நாளே ஆயிரும். அது உலர வச்சு அப்புறம் எடுத்துங்க பாலிஷ் பண்ணணுங்க. பாலிஷ் பண்ணா ஒரு 100 கிலோ ஒரு குவிண்டாலுக்கு வந்துங்க 150 ரூபா பாலிஷ் பண்றதுக்கு மொத்தமா நாம வந்து சாக்குல புடிச்சு டெண்டர்ல கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2.5 லட்சம் வந்துருக்கு. ஆள் கூலி செலவு, மஞ்சள் விதை மஞ்சளுங்க எல்லா செலவுமே அந்த கண்டிஷன். நம்ம சொந்த உழைப்பு இல்லாம ஒரு விவசாயிக்கு சொந்தமா உழைக்கிற அவங்க செய்யற வேலை இல்லாமல் அவங்க ஒரு ஏக்கரா செலவுன்னு அவ்வளவு பண்றாங்க. ஏக்கராவுக்கு 40 குவிண்டால் வருங்க. நல்லா கொண்டாந்தா அது நோய் விழுந்தா 30 குவிண்டால் வரலாம், 25 கூட வரலாங்க. அது இப்ப ஒவ்வொரு விவசாயியும் பராமரிக்கிறது பொறுத்தளவு நல்லா. அதாவது 25 வந்தாலும் இதே செலவு தானுங்க. செலவுங்கிறது வந்து அந்த செலவு வேவிக்கிற கூலியும் அடிக்கிற கூலி தான் கம்மியாகும். செலவெல்லாம் உங்களுக்கு அது விவசாய பண்டையில வந்துங்க எல்லாத்துக்கும் அந்த செலவே வந்துருக்கு. இது வந்து நீங்க போடுற கேக்குறதுக்கு நான் கொஞ்சம் பார்த்து சொல்லிங்க எங்களுக்கு நல்ல ரேட். இப்ப இன்னைக்கு என்ன விலை போயிட்டு? இன்னைக்கு 13,000 ரூபாய் போகுது. சரி, அப்ப நீங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வரும் உங்களுக்கு? ஒரு ஏக்கராவுக்கு அதை நல்லா விளைச்சல் பண்ணாதான் 40 குவிண்டால் வருங்க. ஆவரேஜ் 30ல இருந்து 40 வருங்க. அப்பனா ஒரு 3 லட்சத்துல இருந்து 3.5 லட்சம் 3 லட்சம் ரூபாய் வருங்க. 2.5 லட்சம் ரூபாய் செலவாயிட்டாங்க. 1.5 லட்சம் ரூபாய் ஒரு விவசாயி நல்லா வந்ததுன்னா வரும், இல்லன்னா அதே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணது மொத்தமா கொடுப்பாங்க. அது எதாவது நீங்க கொஞ்சம் பார்த்து பேசிங்க. எங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கிற மாதிரி படிக்கணும். எங்களுடைய கோரிக்கை அதுதானே.
மஞ்சளுக்கு வந்து நாங்க இந்த பகுதியில வந்து எங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கரை பண்றோம். உடனே எங்களுடைய ஏரியாவிலேயே தான் அந்த மஞ்சள் கிடங்கு இருக்குது. ஏழை விடுவாங்கல்ல, கிடங்கு இங்கதான் இருக்கு, தனியார் வளாகம். பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் விடுவாங்க. இல்ல எல்லா நாளும் விடுது. வருஷம் 320 அதிகமா இந்த டைம்ல தான் எல்லா நாளும் விட்டுங்க. வருஷம் பூரா வருஷம் கவர்மெண்ட் தான் கூட்டுறவு பெறுதல் கொஞ்சம் எங்களுக்கு விலை வர மாதிரி. கவர்மெண்ட் கிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு? எங்களுக்கு வந்து இதை வந்து இப்போ நெல்லெல்லாம் நிரந்தர விலை. இப்ப நெல்லெல்லாம் வந்து நிரந்தரமா ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாக்க நல்லா இருக்கு. ஒரு 20,000 ரூபாய் எங்களுக்கு வர மாதிரி விவசாயிக்கு ஒரு குவிண்டாலுக்கு 20,000 ரூபாய் வந்தாக்க ஒரு நம்பி பண்ணிட்டே இருக்கலாம், நல்லா பண்ணிட்டே இருக்கலாம். அப்பதானே இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு வந்து கூலி ஆளுக்கு ஒரு பொம்பளை ஆளுக்கு 400 ரூபாய் கூலிங்க, ஆம்பளை ஆளுக்கு 800 ரூபாய்ங்க கொடுத்து நாங்க விவசாயத்தை பண்றதுக்கு வந்து அப்பதான் மிச்சம் அடைய முடியும். இல்லைன்னா அப்புறம் சொந்தமா நாங்களா சொந்தமா விவசாயத்திலேயே வேலை செய்யறதுனால நாங்களா கொஞ்சம் மிச்சப்படுத்துறோங்க. எங்க ஊழியெல்லாம் இப்ப அதை வந்து கூலியே கொடுத்து பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா மிச்சம் ஆகுதுங்க. அப்புறம் விவசாயினா எல்லாருமே 90% வந்துங்க அவங்களே விவசாயம் பண்றவங்க தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கூலியல் கூப்பிட்டு தானே ஆகும், சொந்தமா அவங்களே செய்ய முடியாது. இப்ப நான் வந்து 3 ஏக்கரா மஞ்சள் போட்டுக்கிறேன். இப்ப நாங்க நானும் பையன் 2 பேரும் வேலை செய்வோம். அப்போ கூலியால் விட்டுங்க. அதனால கூலிங்கிற வகை வந்துங்க விட்டுத்தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். இப்ப இருக்கிற நிர்ணயத்தில இருந்து எங்களுக்கு வந்து ஒரு 18,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் ரேட்டு வர மாதிரி எங்களுக்கு நிர்ணய விலையை ஒரு அரசாங்கத்தில இருந்து ஒரு நெல் கொள்முதல் மாதிரி பட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். தலைமையில எங்களுக்கு ஆட்சி மலரும் போது எங்களுக்கு அதை படிக்க இந்த மாதிரி வேலை இருக்குன்னா இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஆவரேஜ் தானுங்க. ஆவரேஜ் போட்டு அப்புறம் பண்ணி அது விவசாயம் பண்ணாட்டியானுங்க தேவையே இல்லை. மஞ்சளுக்கு வந்து இப்ப புவிசார் குறியீடு வந்திருக்குது ஈரோடு மஞ்சளுக்கு. இது வந்து உலகம் முழுவதும் இப்ப அது எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ணலாம். அரசாங்கம் நினைச்சதுன்னா இது நமக்கு ஒரு பெருமை தானே. இதுல புவிசார் குறியீடு வரதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால இது மஞ்சள்ல ஏதோ ஈரோடு மஞ்சள்னா குறுக்கு மீன் வந்து 90% இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி விளையிறது இல்லைங்க, விளையலாம் ஏதாவது தமிழ் இதாகலாம். 10 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம தெரியும். அதுல நோய் பைப் வந்து அது மட்டும் இந்த கோரிக்கை எங்க உங்களால பண்ணி கொடுங்க. நிச்சயமா நான் எடுத்து பேசுவேன். நான் பாத்துக்கிறேன், பேசுங்க. எங்களுக்கு நல்ல முறையில ஒரு விவசாயம் ஒரு ஊக்குவிப்பா நீங்க பண்ணி கொடுங்க. உங்களால அதை பேசி பண்ணி கொடுங்க. அரசு கொள்முதலா பார்த்து முடிஞ்ச செஞ்சு இப்ப நெல்லுக்கு கொடுக்குற மாதிரி மஞ்சள் வேணா ஒரு 2,000 3,000 இறக்குறாங்க. இல்லைன்னா ஒரு 1000. இது வியாபாரிகளா பார்த்து கூட கொஞ்சம் இடைத்தரவர்கள் அவங்கதான் எடுத்துக்கிறாங்க. விவசாயிங்களுக்கு பாடுபட்டு வணிகங்களை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரேஞ்ச் வேற, நம்ம விவசாயம் விட்டு இருக்கிற ரேஞ்ச் வேற. சரிங்க, நம்ம அப்படி சொல்லலாம். உங்க கோரிக்கைகள் வந்து மீடியா சொல்லிடலாம். செடியை பார்த்து எதுப்பா போட்டோ எடுத்து இல்லாமா? சரி 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 விடு கை எங்க பேசலாமா? நீ விவசாயம் வாங்க 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 விவசாயில வாங்கப்பா தர
இவர் தலை வருது எனக்கு அவர் நம்ம தானே மூஞ்சி தெரியும். போலாமா? அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ஈரோடு மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மஞ்சள் விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கண்டறிந்து அரசிடம் முறையிட்டு அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும், அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்வாக இன்று காலை நடந்து கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன் நாமக்கல் மஞ்சள் விவசாயிகளை சந்தித்தேன். இப்பொழுது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மஞ்சள் விவசாயிகளை சந்திக்கின்றேன். மஞ்சள் என்பது நம்முடைய பாரம்பரியமான, நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகத்தில் ஒன்றிணைந்த மஞ்சள். அந்த காலத்தில் நம்முடைய உணவு பழக்கங்கள், மருத்துவ குணம் அதிகம் உள்ள மஞ்சள். அதிலும் ஈரோடு மாவட்டத்தில் விளைகின்ற மஞ்சள் 90% குர்குமின் இருக்கின்ற இந்த மஞ்சள் சமீபத்தில் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறது. இதில் உலக சுகாதார நிறுவனம் மஞ்சளுக்கு மருத்துவ தன்மைகள் அதிகம் என்று ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டறிந்திருக்கின்றார்கள். இவ்வளோ தன்மை உள்ள மஞ்சள் உலக அளவில் 90 விழுக்காடு மஞ்சள் சாகுபடி செய்கின்ற நாடு இந்தியா. உலகத்திலே 90 விழுக்காடு மஞ்சள் விளைகின்ற நாடு இந்தியா. இந்தியாவிலே 3வது அதிகமாக மஞ்சள் சாகுபடி செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. மகாராஷ்டிரா, ஒரிசா, பிறகு தமிழ்நாடு. மஞ்சள் கொள்முதல் செய்கின்ற வரிசையிலே தமிழ்நாடு 4வது இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு மஞ்சள் விளைகின்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம். இது இல்லாம சேலம், ஆத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, செங்கல்பட்டுல கொஞ்சம் அங்கங்க இருக்கு. இங்க ஈரோடு மாவட்டத்தில் விளைகின்ற மஞ்சளுக்கு தான் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கிறது. இதுல மஞ்சள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன? ஏன்னா இப்போ விலை நிர்ணயம் இல்லை. 2021 மஞ்சள் பாத்தீங்கன்னா 7000 8000 ஒரு குவிண்டால் போயிடுது. குவிண்டால்னா 100 கிலோ. 2022 அது கொஞ்சம் அதிகமா 12000 13000. அப்புறம் 24 தான் கொஞ்சம் 15000 15000 போயிடுச்சு, 16000. அதுல கிழங்கு மஞ்சள், விரலி மஞ்சள்னு இருக்கு. அதுல சேலத்தில் விளைகின்ற விரலி மஞ்சள் கொஞ்சம் கூடுதலாக அதிகம், அந்த மண்ணு தன்மை கொஞ்சம் இருக்கு. இப்போ விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னன்னா, இப்போ நெல்லுக்கு 2500 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே போன்று கரும்புக்கு குறைஞ்சபட்ச ஆதரவு விலை, மஞ்சளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யணும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை என்னன்னா 25000 ரூபாய் ஒரு குவிண்டால் மஞ்சளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யணும். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதினா, விளைபொருட்கள் குறிப்பாக மஞ்சள், வாழை, மிளகு, மிளகாய், அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, இது போன்ற விளைபொருட்களுக்கு நாங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்வோம், மினிமம் சப்போர்ட் விலை நிர்ணயம் செய்வோம்னு சத்தியம் பண்ணாங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக. 4.5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் மஞ்சளுக்கு எந்த நிர்ணயமும் இல்லை, விலையும் இல்லை. இடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் என்ன நிர்ணயம் செய்கிறாங்களோ அவங்க தான் விவசாயிகள் பாவம் கஷ்டப்பட்டு ராப்பகலும் உழைச்சி மஞ்சளை பயிரிட்டு, ஆனால் நட்டத்தில் தான் பயிரிடுறாங்க. நட்டம் தான் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த வகையில் ஒன்று
தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டியது, மஞ்சளுக்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நிர்ணயிக்க செய்யணும். 2வது, புவிசார் குறியீடு கிடைத்த பிறகு உலக அளவிலே அதை வந்து மார்க்கெட்டிங் செய்யணும். ஏன்னா உலகத்துல எல்லா உணவுப் பொருட்களிலும் மஞ்சள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. 3வது, இந்த பகுதியிலே மஞ்சளுக்கு ஆராய்ச்சி மையம், மருத்துவ சார்ந்த ஆராய்ச்சி மையம் ஒன்று உருவாக்கணும். 4வது, இங்க குளிர்பதன கிடங்குகள் உருவாக்கணும். ஏன்னா விலை நிர்ணயம் சரியான விலை இல்லைன்னா மஞ்சளை விவசாயிகள் இலவசமா அங்க குளிர்பதன கிடங்கு, ஸ்டோரேஜ், கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்ல அங்க வைக்கணும். அடுத்தது வந்து மஞ்சளுக்கு தனியாக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும். இதெல்லாம் அது இல்லாம மஞ்சளுக்கு வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு அதுக்கு ஒரு மையத்தை உருவாக்கணும், வேல்யூ அடிஷன். ஏன்னா மஞ்சள் வந்து உடம்புக்கு வெளியிலையும் காயம் பட்டுச்சுன்னா சரி, தோல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மஞ்சள்ல அது குணப்படுத்துகிற தன்மை இருக்கு. உடம்புக்கு உள்ள குடல் பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும், ரத்த சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு குணப்படுத்துகிற தன்மை இருக்கு. கேன்சரை குணப்படுத்துகிற தன்மை மஞ்சளுக்கு இருக்கு. இப்படி எவ்வளோ மருத்துவ தன்மைகள் இருக்கு. இதை வந்து விளம்பரப்படுத்தணும். தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த எவ்வளோ பெரிய பெருமை, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெருமை. ஈரோடு மஞ்சள் வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குது. இது வந்து பெருமை நமக்கு. அதை வந்து விவசாயிகள் மட்டுமில்ல, விவசாயத்தை மேம்படுத்தி மஞ்சளுக்கு உலக அளவில் பிரபலப்படுத்தலாம். இது ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது தமிழக அரசு செய்தா இன்னும் பெரிய ஒரு வாய்ப்பு. இதே இப்ப தமிழக அரசு இதை எடுத்துட்டு போயிட்டு ஐரோப்பாவில் புவிசார் குறியீடு ஈரோடு மஞ்சள்னா அது கூடுதல விலை கொடுத்து வாங்கிப்பாங்க. ஏன்னா குறுக்குமண் அதிகமா இருக்கு, கண்டென்ட் அதிகமா இருக்குன்னா கூடுதல் விலை வாங்கிப்பாங்க. இது செய்யணும். ஆனா அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஆஸ் யூஷுவல் ஒன்லி நாங்க அறிவிப்பு தான் இருக்கோம். அது விவசாயிகள் எப்படிப்பட்டாலும் எப்படி கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று இருக்கின்ற ஒரு ஆட்சி இப்போ இருக்குது. ஆனாலும் எங்களுடைய கோரிக்கைகள், விவசாயிகளுடைய கோரிக்கைகள், பாட்டாளி மக்களுடைய கோரிக்கைகள், இதெல்லாம் மஞ்சள் விவசாயிகளுக்கு தனியான கவனம் செலுத்தி, இது நம்ம மஞ்சள் விவசாயிகள் நம்மளுடைய பொக்கிஷம், நம்ம அவங்கள பாதுகாக்கணும், மஞ்சளை இன்னும் மேம்படுத்தணும், இன்னும் பிரபலப்படுத்தணும். இப்ப இலங்கையில ஒரு குவிண்டால் மஞ்சள் இன்னைக்கு 70,000 ரூபாய்க்கு போகுது, 80,000 ரூபாய்க்கு போகுது. அப்போ இங்க இருந்து மஞ்சள் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு எதுவா இருக்கும்? ஏன்னா இப்போ இந்தியாவில் 7,4 லட்சம் ஏக்கர்ல மஞ்சள் வந்து விவசாயம் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 11 லட்சம் டன் மஞ்சள் வந்து உற்பத்தி செய்யறாங்க இந்தியாவில். தமிழ்நாட்டில் ஒரு 1,4 லட்சம் டன், அதிகமாக நல்ல மழை பெஞ்சதுன்னா, நல்ல சீசன் இருந்ததுன்னா 1,4 லட்சம் டன், இல்லைன்னா 1 லட்சம் டன் வருது இல்லை. ஆனால் விலை 8,000 அப்புறம் வந்து 12,000, 13,000, 14,000 வருது. குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய் ஒரு குவிண்டால் 100 கிலோவுக்கு மஞ்சள் விவசாயிகளுக்கு கொடுத்தா நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும், நமக்கும் பெருமையா இருக்கும். உலக அளவில் இன்னும் நமக்கு வந்து அந்நிய செலாவணி வந்து ஈட்டக்கூடிய ஒரு பொருள், நம்ம விளை பொருள் வந்து மஞ்சள். இது அரசு கவனம் செலுத்தி இது பண்ணணும். அது நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் இது சம்மந்தமாக நாங்கள் கொடுப்போம். நாங்கள் வந்து திமுக தலைமையில ஆட்சி அமையும் சொல்லி இப்ப இன்னைக்கு ஒரு தொண்டர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு. உறுதியா இருக்காரு 7வது முறையா வரும்னு சொல்லி. நீங்க தொடர்ந்து பல்வேறு இடத்துல பிரச்சாரம் பண்றீங்க. மக்கள் மத்தியில எப்படி இருக்கு திமுகவுக்கும், அதே சமயத்துல அதிமுக கூட்டணிக்கு எப்படி இருக்கு? அது நான் செல்கின்ற இடமெல்லாம் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நான் சொல்றது மக்கள் என்று சொன்னாலே அடிப்படையில விவசாயிகள், அடுத்தது பெண்கள், அடுத்தது பெற்றோர்கள், அடுத்தது தொழிலாளர்கள், அடுத்தது வந்து இளைஞர்கள், ஏன்னா வேலை இல்லை, அடுத்தது வந்து அரசு ஊழியர்கள், அடுத்தது வந்து நெசவாளர்கள், அடுத்தது மீனவர்கள். அனைத்து தரப்பு மக்களும் நான் இந்த 100 நாள் நடைப்பயணத்தில் எல்லா மக்களும் சந்திச்சு வருகிறேன். ஒரே ஒரு நபர் கூட திமுகவுக்கு நல்லா செய்யறாங்கன்னு நான் இது வரைக்கும் நான் என்னுடைய நேரடி சந்திப்புல, கூட்டம் வருது லட்சக்கணக்கான மக்களை கூட்டம் மூலமா சந்திக்கிறேன், ஆனா என்னோட நேரடி சந்திப்புல ஆயிரக்கணக்கான மக்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனா அதுல ஒரு நபர் கூட திமுக பத்தி நல்லதா சொல்லல, திமுக மறுபடியும் வரணும்னு சொல்லல. இதுதான் உண்மை நிலவரம், இதுதான் கள நிலவரம், அடித்தள மக்களுடைய நிலவரம் இதுதான். ஆனா இது விளம்பரப்படுத்திக்கிட்டு நாங்க தான் இப்படிதான் பொய்ய திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ஒரு பொய்ய சொன்னாங்க. என்ன பொய்? நாங்க திமுக வந்து நெல் கொள்முதல் செய்யறதுல சாதனை பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இது சாதனை கிடையாது, வேதனையான ஒரு செய்தி. இது என்ன சொல்றாங்க சாதனையா? நாங்க வந்து இவ்வளோ நாங்க கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் 4 வருஷத்துல. நான் கேட்கிறேன்,
தமிழ்நாட்டில் நெல் பயிரிடு செய்யுது, நெல் சாகுபடி செய்கிறது. அதாவது இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 4,80,00,000 டன் வந்து நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதுல அரசு கொள்முதல் செஞ்சது எவ்வளவு தெரியுமா? 1,70,00,000 டன். மீதி இருக்கிற எண்ணிக்கையில வந்து தனியார் மண்டிகள் தான், அவங்க தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் 1,20,00,000 டன் நெல்லை வந்து கொள்முதல் செய்யறாங்க. அதுல தமிழ்நாடு அரசு வெறும் 40 லட்சம் டன் தான் கொள்முதல் செய்யுது. மீதி 80 லட்சம் டன் தனியார் கொள்முதல் செய்யறாங்க. நீ 3ல் 1 பங்கு தானே கொள்முதல் செய்யற. ஏன் அதிகமா கொள்முதல் செய்யக்கூடாதா? செய்ய முடியாதா? ஆக தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டு காலத்துல 4,80,00,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. அதில் தமிழ்நாடு அரசு கொள்முதல் செஞ்சது 1,70,00,000 டன் தான். இதுல என்ன பெருமை இருக்கு? இதுல என்ன சாதனை இருக்கு? இது ஒரு பக்கம். அடுத்தது இருக்கிற கொள்முதல் நெல்லை வந்து உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு துப்பு கிடையாது, சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை. 60 ஆண்டு காலம் ஆண்டுட்டு இருக்கீங்களே, 67 ஆட்சியில் இருக்கிறீங்களே, மாறி மாறி 8வது முறை 9வது முறை 7வது முறைன்னு பீத்திக்கிறீங்களே. ஏன் நீங்க டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிறீங்களே நீங்க தான். ஏன் அந்த டெல்டாவில் உங்களுக்கு நெல்லை கஷ்டப்பட்டு பயிர் செய்து விவசாயிகள் அதை சேமிப்பதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. நெல்லு நீர்ல போயிடுது, நெல்லு முளைச்சு போயிடுது, இடம் இல்லைன்னு சொல்றீங்க. 60 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க நீங்க? ஒரு அடிப்படை கட்டுமானங்கள் உங்களால் உருவாக்க முடியலையா? இப்போ தமிழ்நாட்டில் 513 சேமிப்பு கிடங்குகள் இருக்கிறது. அதுல கெப்பாசிட்டி எவ்வளவுன்னா 19 லட்சம் டன்னு நெல்லை சேமிக்கலாம். ஆனா தேவை எவ்வளவு தெரியுமா? 35 லட்சம் டன்னு நெல்லை சேமிக்கிற கெப்பாசிட்டி வேணும். இருக்குது 19 லட்சம் டன்னு. இதுல என்னன்னா கடந்த ஆண்டு கொள்முதல் செய்த நெல் அதுல இருக்கு. இப்போ குறுவையில கொள்முதல் செய்யறது இடம் இல்லை, அங்க வைக்கிறது இடம் இல்லை. ஏன் இல்லை இடம் இல்லை? 60 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? விரிவாக்கம் பண்ணிருக்கலாமே. இந்த நெல்லை கொள்முதல் செய்து அதுக்கு பெரிய பெரிய ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்கலாமே. அடிப்படை அது. டெல்டாக்காரன் சொன்னா போதாது. டெல்டா மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதுக்கு தீர்வு கொண்டு வரணும். 60 ஆண்டு காலம் உங்களுக்கு மக்களுக்கு காலம் கொடுத்திருந்தாங்க. 60 ஆண்டு காலத்தை செய்யாதது நீ இதுக்கப்புறம் செய்ய போறீங்களா என்ன? அதனால மக்கள் இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, கோவத்துல இருக்கிறாங்க. அன்றாடம் ஏதாவது ஒரு பொய்ய பேசணும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த 4 மாவட்டத்துல தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில 4 மாவட்டத்துல கிட்டத்தட்ட 914-15 கொள்முதல் நிலையங்கள் இருக்கு, ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் இருக்கு, டிபிசி இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு 1000 மூட்டைன்னு நீங்க சொல்றீங்க. 40 கிலோ ஒரு மூட்டை, 1000 மூட்டை 40 டன் ஒரு நாளைக்கும். இப்போ நீங்க இந்த குறுவையில செப்டம்பர் 1ல இருந்து தீபாவளி வரைக்கும் 50 நாள் இருந்தது. இந்த 50 நாள்ல நீங்க சொல்ற கணக்குப்படி 915 சென்டரும் டிபிசி சென்டரும் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க 16.5 லட்சம் டன் நெல்லை இன்னைக்கு கொள்முதல் பண்ணிருக்கலாம். 50 நாள்ல 50 நாள் கூட விட்டுருங்க, ஒரு மாசம் நான் கேட்கிறேன். செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் 30 நாள்ல தமிழக அரசு நீங்க சொல்ற கணக்குப்படி கொள்முதல் செஞ்சிருந்தீங்கன்னா 11.5 லட்சம் டன் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கலாம் 30 நாள்ல. நீங்க சொல்ற கணக்கு தான். ஆனா இன்னைக்கு 5.5 லட்சம் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ விவசாயிகள் எங்க போவாருங்க? வடகிழக்கு பருவம் வருதுன்னு தெரியுது, போன வாரமே வந்துடுச்சு. அதுக்குள்ளே நீங்க பண்ணிருக்கணுமே. குறுவை முடிஞ்சு போச்சு. இப்ப சம்பா பயிரிட போன மாசமே இருந்து பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க சம்பா. அதுல 2 லட்சம் ஏக்கர் சம்பாவில இருந்து முழுகிடுச்சு. அவங்களுக்கு நிவாரணம் என்ன பண்ண போறீங்க? அதுக்கு என்ன பொய் சொல்ல போறீங்க? முழுகல, பயிரெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க. விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு ஒரு பொய்ய சொல்றாரு வேளாண் துறை அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும். எந்த விவசாயி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? எரிச்சல் இருக்கிறாங்க, கோவத்துல இருக்கிறாங்க, ஆத்திரத்துல இருக்குதான் நான் பார்த்தது. இந்த 100 நாள் நடைபயணம் எல்லா விவசாயிகளும் இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் எப்படா வரும், திமுக எப்படி வெளியேற்றலான்னு அந்த அளவுக்கு கோபமா இருக்கு. கரூர் சம்பவத்துல ஒரு மாசம் கழிச்சு உயிரிழந்த குடும்பத்தை வந்து நாளைக்கு வந்து மாமல்லபுரத்துல விஜய் சந்திக்கிறாரு. அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு நேர்ல விஜய்
சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கணும்? நீங்க இந்த கேள்வி அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல, ஒரு மாதம் கழித்து அதான் இந்த கேள்வி அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் இவ்வளவு ஆமா, அதான் நீங்க அவர்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கு பதில் எப்படி சொல்ல முடியுங்க? அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் திமுக ஆட்சி வந்து கடந்த 4 ஆண்டுகள்ல வந்து நாங்க 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கான்பிடென்ட்டா ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த புக்கு என்ன இருக்காப்பா, விடியல் எங்கேன்னு புத்தகம் நம்ம நண்பர்கிட்ட கொடுங்கப்பா. நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், 1 மாசம் ஆச்சு அந்த புத்தகம் போட்டு, ஆவணம். அதுல விடியல் எங்கேன்னு ஒன்று பேரை போட்டிருக்கேன். அதுல வந்து திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க தேர்தலுக்கு முன்பு. அதுல எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறாங்க முழுமையா பாத்தீங்கன்னா 66 வாக்குறுதிகள். இன்னும் கொஞ்சம் வாக்குறுதிகள் அரைகுறையா நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆக அவங்க முழுமையாக நிறைவேற்றிய புத்தகமே போட்டிருக்கிறேன். இது வந்து நான் சும்மா பேசுறது கிடையாது. அந்த புத்தகம் திமுக கிட்ட கொடுத்துருக்கிறேன். இன்னி வரைக்கும் பதில் வரல எனக்கு. ஆக வெறும் 66 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்க. 66னா எவ்வளவு விழுக்காடுன்னா பாத்தீங்கன்னா 13 விழுக்காடு. 505ல 66னா 13 விழுக்காடு. 13 விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. 87 விழுக்காடு நிறைவேற்றல. அப்புறம் இவங்க 90 விழுக்காடு நிறைவேற்றினாங்க எப்படி சொல்றாங்க? எந்த வகையில சொல்றாங்க? இன்னொரு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க. 11,32,000 கோடி தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த அவங்க ஆட்சி காலத்துல. உண்மையிலே பாத்தீங்கன்னா 1 லட்சமோ 1.25 லட்சம் கோடி தான் முதலீடு நடந்திருக்கு. அதுக்கும் நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், இன்னும் வெளியில வரப்போகுது அதுல. ஏன்னா இவங்க உண்மைகள்லாம் சும்மா பொய்ய சொல்லிட்டு 1 லட்சம் கோடி முதலீடு வந்ததை 11,32,000 கோடி முதலீடுன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேற, அது யாரோனா கையெழுத்து போட்டு போலாம். அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததே 1,30,30,000 கோடி தான். அப்புறம் இவங்க 11,32,000 கோடி முதலீடு வந்தது எப்படி சொல்லுவாங்க? ஆக அவங்க வாயை திறந்தாலே இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி தமிழ்நாட்டுக்கு திமுக முதலீடு செஞ்சது ஒண்ணு தான். என்ன? பொய்ய மட்டும்தான் முதலீடு செஞ்சுட்டு இருக்குது, இன்னும் செய்யுது. ஆனா பொய்யெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் எடுபட போறது இல்லை அந்த பொய்யெல்லாம். சார், கடந்த சில தினம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில முறையான அறிவிப்பு எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு செல்வபுரத்துக்கு வந்து அமைச்சர் மேல ஒரு கடுமையான விமர்சனங்கள் வச்சிருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னன்னா, அடுத்தது முறை அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சர் வந்து செல்வபெருந்தகை வீட்டுக்கு போயிட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலத்துல வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் வச்சு, ஐயா நாங்க செம்பரம்பாக்கம் திறக்க போறோம் ஐயா, உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். செல்வ பெருந்தகைக்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சமூக நீதியை வந்து இல்ல அதான் கேட்டேன். செல்வ பெருந்தகைக்கும் அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர், அவர் தொகுதியில கூட இருக்கலாம். அவருக்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னொன்னு நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கும் செம்பரம்பாக்கம் என்ன சம்பந்தம் இருக்கு? அமைச்சருக்கும் செம்பரம்பாக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதிகாரி, அங்க இருக்கின்ற அதிகாரிக்கு தான் சம்பந்தம் இருக்கு. அங்க இருக்கிற அதிகாரிகள் எப்போ திறக்கணும், எப்போ மூடணும், எவ்வளவு திறக்கணும் அதிகாரிகள் முடிவு பண்ணணும். இது அமைச்சரோ முதலமைச்சரோ யாரோ காத்துட்டு இருக்க கூடாது. கையெழுத்து போட்டு அவங்க தான் காத்துட்டு இருக்கணும், இவங்க திறந்து விட்டா இவங்க சொன்னதான் திறக்கணும்லாம் கிடையாது. இது வெள்ளக்காரன் காலத்துல பண்ண, இது தேவையில்லாம ஒண்ணு. வெள்ளக்காரன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் உள்ள நம்ம நீர் மேலாண்மைக்கு மூலமாக ஒரு கண்ட்ரோல் வைக்கணும்னு பார்த்தான். டேம் எல்லாம் அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான், எல்லாமே அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். ஏன்னா அப்ப எப்போ திறக்க சொல்றோம்னா, ஏன்னா மக்களை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இது. இன்னுமா நம்ம அதை பின்பற்றுறோம்? தான் சாத்தனூர் அணையில தானே பிரச்சனை ஆயிடுச்சு. முதலமைச்சர் வந்து அனுமதி கொடுக்கணும், அமைச்சர் அனுமதி கொடுக்கணும்னு எப்ப கொடுத்தாங்க? ராத்திரி 1:30 மணிக்கு. இதுக்கு முதலமைச்சருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அமைச்சருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எம்எல்ஏக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க எப்ப வேணா திறக்கட்டும். அதிகாரிகள் தான் அதுல சம்மந்தப்படுத்தணும். அதுல இருக்கிற சிஇ, ஜேஇ, ஏஇ எல்லாமே அவங்க தான் இதுல முடிவு பண்ணணும், எப்ப திறக்கணும், என்ன திறக்கணும்னு இருக்குது. அதனால விரைவில் வர இருக்கிறது. அடுத்து வந்து பாமக நிலைப்பாடு விரைவில் முடிவு பண்ணும். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துல போயிட்டு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? மக்களோட அது அதான் மக்களை சந்திச்சுட்டே இருக்கீங்க, அதன் அடிப்படையில கூட்டணி இருக்குமா எப்படி? அந்த எங்களை வந்து எங்களுடைய வருகின்ற தேர்தலுடைய கூட்டணி நிலைப்பாடு விரைவில் அறிவிப்போம். உட்கட்சி பிரச்சனை எப்ப தீரும்? அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அதுக்கு பதில் கருத்து சொல்லது எனக்கு இல்ல, விருப்பம். தினந்தோறும் நீங்க மௌனம் காத்தாலும் அவரு ராமதாஸ் ஐயா வந்து பேசிட்டே இருக்காரு. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. கருதி அமைதி எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், விட்டுடணும். அவ்வளவுதான். நன்றி. ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டறிந்திருக்கின்றார்கள். இவ்வளோ
முன்னாடி போடா அங்க போடா